அதிகாரம் 9. எஸ்ரா எருசலேமுக்கு திரும்பி வந்த காலத்தில் யூதர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் யாரும் வரவில்லை. சத்துருக்களின் இருதயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவருடைய கைகள் சட்டத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். யூதா தேசத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்திற்கு உதவியாயிருக்கிறார்கள். யூதா தேசத்தில் யுத்தங்களை பற்றிய செய்தி எதுவும் கேட்கப்படவில்லை. தேசம் அந்நிய தேசத்தாரின் அச்சுறுத்துதல் இல்லாமல் அமைதியாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்நிய தேசத்தார் மூலமாக பிரச்சனைகள் வரவில்லை. யூதா தேசத்தில் பாகாலின் விக்கிரகங்களோ, அஸ்தரோத்தின் விக்கிரகங்களோ, மோளேகின் விக்கிரகங்களோ காணப்படவில்லை. அங்கே மேடைகளும் இல்லை, தோப்பு விக்கிரகங்களும் இல்லை. சமாரியாவில் வைக்கப்பட்டிருந்த பொன் கன்றுக்குட்டியும் இப்போது யூதா தேசத்தில் காணப்படவில்லை. யூதா தேசத்தில் யாரும் மேடைகளிலே பலி செலுத்தவில்லை. தேவனுடைய ஆலயம் மறுபடியுமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். ஆலயத்திலே கர்த்தருடைய ஆராதனைகள் முறையாக நடைபெறுகிறது. ஆனாலும் யூதா தேசத்திலே ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. யூதரின் பிரபுக்களில் சிலர் எஸ்ராவிடம் வந்து அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவர்களை பற்றி முறையிடுகிறார்கள். எஸ்ரா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறான். அவன் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். எஸ்ராவின் சாட்சியுள்ள ஜீவியம் இஸ்ரவேல் புத்திரருக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஆனாலும் அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவர்களின் மோசமான முன்மாதிரிகளை யூதர்களில் சிலர் பின்பற்றுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமான செயல். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். எஸ்ரா ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறான்.